சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்க 76வது மகாசபை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தலைவர் சண்முகப்பா புதிய நிர்வாகிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அளவில் உள்ள 937 சுங்க சாவடிகளில் 486 சுங்க சாவடிகளும், தமிழகத்தில் 27 சுங்க சாவடிகளும் காலாவதியானவை என்றும், காலாவதியான சுங்க சாவடிகளில் பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் தகவல் கூறினர். இதனால் 2036ஆம் ஆண்டு வரை சுங்க கட்டணம் வசூல் செய்யலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும், எனவே ஆண்டுக்கு 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கும் லாரிகள் 10 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டால் வட மாநிலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படும். எனவே நியாயமான போராட்டத்தை முன்னெடுக்க லாரி உரிமையாளர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் சண்முகப்பா கேட்டுக்கொண்டார். காலாவதியான சுங்க சாவடிகளை அகற்றாவிட்டாலும் 40% கட்டணம் மட்டுமே வசூல் செய்ய வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்று தெரிவித்த சண்முகப்பா, இந்த விஷயத்தில் இனி மத்திய அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்றார். காலாவதியான சுங்க சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும் என சட்டமன்றத்தில் முதலில் தீர்மானம் நிறைவேற்றியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும், சுங்க சாவடிகள் மற்றும் டீசல் விலை நிர்ணய விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் லாரி உரிமையாளர்களுடன் சேர்ந்து செயல்பட்டால் தமிழகம் இந்திய அளவில் முன்மாதிரியான மாநிலமாக திகழும் என்றும் சண்முகப்பா தெரிவித்தார். இன்று 76வது ஆண்டு மகாசபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பெருமை அடைகிறோம். அதே போல இந்தியாவிலேயே 1948வது ஆண்டு துவங்கிய சங்கம் இது ஒன்றுதான், ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸ் 1936. எனவே இந்த சங்கத்திற்காக கடுமையாக உழைத்தவர்களுக்கும் 30 ஆண்டுகள் தொடர்ந்து பதவியில் 24 மணி நேரம் உழைத்த கந்தாயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக லாரி உரிமையாளர்களுக்கு எல்லா பிரச்சனையை விட சுங்கசாவடி பிரச்சனை தான். மத்திய அரசாங்கம் காலாவதியான சுங்கசாவடியிலே 40 விழுக்காடு தான் வசூல் செய்ய வேண்டும். 1998வது ஆண்டு 2008வது ஆண்டு அக்ரிமெண்டின் படி 40% விழுக்காடு தான் வசூல் செய்ய வேண்டும். தொடர்ந்து மத்திய அரசாங்கம் ஒரு மாபெரும் தவறை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு உண்மையான செய்தி என்னவென்றால், 60,000 கோடிக்கு 47 சுங்க சாவடிகளை விற்றாகிவிட்டது. வெளிநாட்டிற்கும் உள்நாட்டில் இருப்பவங்களுக்கும் 60,000 கோடிக்கு சுங்கசாவடி, காலாவதியான சுங்கசாவடியிலே 40 விழுக்காடு தான் வசூல் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த சுங்கசாவடியை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டார்கள். காரணம் என்னவென்றால், இன்றிலிருந்தே ஆண்டுக்கு ஒரு முறை 5 விழுக்காடு 7 விழுக்காடு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இதை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கிருஷ்ணகிரியிலிருந்து தும்பிப்பாடி 437 கோடி செலவிலே 7/2/2009 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையில் ஆர்டிஐயில் நாங்கள் போட்டு கணக்கெடுத்திருக்கிறோம். 2543 கோடி வசூல் செய்திருக்கிறார்கள். அந்த சுங்கசாவடி, காலாவதியான சுங்கசாவடி, அதை மறுபடியும் 10 ஆண்டுகளுக்கு 2036வது ஆண்டு வரை வசூல் செய்யலாம் என்ற அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல ஒசூர் டு கிருஷ்ணகிரி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 2005 துவக்கப்பட்ட சுங்கசாவடி சுமார் 535 கோடியிலே செலவு செய்து வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். இன்று 2400 கோடி வசூல் செய்திருக்கிறார்கள். இதுவரையில் அந்த சுங்கசாவடியை காலாவதியான சுங்கசாவடி என்று அறிவிக்கவில்லை. நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தும்
நாங்கள் கடுமையாக போராட்டத்தை எடுத்தால் கூட மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. ஆகையால் 2001 ஆண்டு அகமதாபாத்தில் இருந்து பரூச் செல்கிற வழியிலே ஒரு சுங்கசாவடி அமைந்திருந்தது. அதில் 600 கோடி செலவு செய்திருந்தார்கள். 2500 கோடி வசூல் ஆகியிருக்கிறது. அதன் மீது நாங்கள் கனம் கோட்டை அடிக்கிறோம். ஒரு கடுமையான முடிவு வரும். 40 விழுக்காடு தான் வசூல் செய்ய வேண்டும் என்று 2008 ஆண்டு உடன்படிக்கையில் சொல்லியிருக்கிறது. ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் நான் அதில் கையொப்பமிட்டிருக்கிறேன். ஜூன் 6ஆம் தேதி 2023 அன்று கனம் கோட்டார் அவர்கள் தீர்ப்பு வழங்க போகிறார்கள். இன்றிலிருந்து 40 விழுக்காடுக்கு மேல் வசூல் செய்யக்கூடாது என்று குஜராத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. ஆனால் ஜூன் 2ஆம் தேதியே 2008 ஆண்டு அமைக்கப்பட்ட சட்டத்தை ரத்து செய்து அதை மாற்றி அரசாங்கம் 2008 ஆண்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று அறிவித்தார்கள். என்றால் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சுங்கசாவடியை பற்றி பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதுவும் அதில் உண்மை இல்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. நாங்கள் சுங்கசாவடியை வேண்டாம் என்று சொல்லவில்லை. 40 விழுக்காடு வசூல் செய்யுங்கள் என்று சொல்கிறோம். மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பல கோடி ரூபாய் கொடுத்தாகிவிட்டது. அதை நீங்கள் தயவு செய்து ரத்து செய்ய என்று பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம். கடந்த மாதம் கூட அமித்ஷா அவர்களை அணுகி இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நிதின் கட்கரி அவர்களையும் கடந்த மாதம் சந்தித்து வைத்திருக்கிறோம். எந்த விதமான பயனும் ஏற்படவில்லை. அடுத்த மாதம் ஒரு சரியான முடிவு எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இந்திய அளவில் எத்தனை காலாவதியாக